சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தொழில பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். என்ன பொறுத்தவரைக்கும் தினம் ஒரு 2000க்கு மேல எனக்கு லாபம் கிடைச்சா போதும், இல்ல 2000 கிடைச்சா கூட போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ தைரியமா சூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவு லாபம் குடுக்கக்கூடிய ஒரே ஒரு மூலப்பொருள்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 2000லேருந்து அதிகபட்சம் 5000 வரைக்கும் கூட லாபம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறு தொழில் தான். சரிடா, இந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா, அப்ப எல்லாருமே இந்த தொழில் தானே ஆரம்பிப்பாங்க. ஏன் ஆரம்பிக்கலைன்னு நீங்க கேட்கறதும், யோசிக்கிறதும் எனக்கே புரியுது. அதுக்கான பதில் நான் சொல்றேன். அது ஆமாவா? இல்லையா? நான் சொன்னது கரெக்ட்டா? இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க. என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்துருச்சு அப்படின்னா, நம்மளோட முதல் சாய்ஸ் என்னவா இருக்கும்? ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல கடை பார்க்கணும். அதில குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அந்த மாரி பண்ணுனா தான் 4 பேர் கேட்கும்போது, நான் இந்த இடத்துல கடை வச்சிருக்கேன், இவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவமா சொல்ல முடியும். அப்படின்னு தான் நம்ம மைண்ட் எல்லாருக்குமே செட் ஆகும். அந்த மாரி இருக்கும்போது, அதே நபர்கிட்ட நான் வந்து இந்த மாரி ஒரு ரோட்டோர கடை வச்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் போடுற கடை தான். இந்த மாரி இது ஒரு சிறு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா, நமக்கு கௌரவ குறைச்சலா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம மேக்ஸிமம் நினைக்கிறோம். அப்ப அதுதானே மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா தொழில் மரியாதை அந்த இடத்துல கிடையாது. இந்த இடத்துல வந்து நம்ம தொழில் பண்ணணும்னு நினைக்கிறத விட, நம்ம சொல்றதுக்கு வந்து கௌரவமான ஒரு தொழிலா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அந்த மாரி மைண்ட் செட்ல இருக்கிற நம்மளால, எப்படி இந்த மாரி ஒரு ரோட்டோர கடைக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்து நம்மளால ஆரம்பிக்க முடியும்? அப்ப இந்த மாரி தொழில்கள்ல அதிக ஆர்வம் காட்டாம, நெறைய பேர் ஆரம்பிக்காததுக்கு ரீசன் என்னான்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் சொன்னது உண்மையா? பொய்யா? அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரி வாங்க இன்னைக்கிட்ட இந்த பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கணும்? இதோட இன்வெஸ்ட்மென்ட் என்ன? இதுக்கு தேவையான மூலப்பொருள்கள் என்ன? இதுல எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்? அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயத்தையும் நான் வீடியோவோட கடைசியில சொல்றேன். அது என்னன்னா, சிறு தொழிலுக்கும், பெரிய தொழிலுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம், நம்மளோட வாழ்வாதாரத்த அது எப்படி மாத்துது அப்படிங்கிறத ஒரு மிக முக்கியமான ஒரு கண்ணோட்டத்துல நான் சொல்லியிருக்கேன். அத கண்டிப்பா கடைசியா கேளுங்க. நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவுல ஒரு விழிப்புணர்வா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த தொழில பத்தி சொல்லணும் அப்படின்னு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. முதல் இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட். அது வந்து ஒரு தள்ளுவண்டி வேணும் ரோட்டோர கடை அப்படின்னாவே. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சில பாத்திரங்கள நீங்க வாங்குற மாரி இருக்கும். இது 2மே பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து சிப்ஸ் தொழில் அப்படிங்கிறனால உணவு சம்மந்தப்பட்ட தொழில். இதுக்கு தேவையானது என்னது? கண்டிப்பா கேஸ் வேணும், எண்ணெயும் தினமும் வேணும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இதுக்கு தேவையான மிக முக்கியமான மூலப்பொருளே மரவள்ளி கிழங்கு தான். ஒரே ஒரு மூலப்பொருள் தான். இப்ப மார்க்கெட் விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு கிலோவே ரூ. 40லேருந்து ரூ. 50 வரைக்கும் போகுது. இது வந்து ஏரியாவ பொறுத்து மாறுது. என்னோட ஏரியால 40லேருந்து 50 வரைக்கும் போகுது. இதே வந்து நீங்க 10 கிலோ வாங்கும்போது, உங்களுக்கு அதிகபட்சமா 35லேருந்து 40க்குள்ள நீங்க விலைய குறைச்சு வாங்க முடியும். இதே ஒரு மூட்டையா எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மூட்டைக்கு கிட்டத்தட்ட 40லேருந்து 50 கிலோ வரும். அதே மாரி மூட்டையோட சைஸ் பொறுத்தும் அதனோட வெயிட் மாறும். அதனால நீங்க ஒரு மூட்டையா வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 30லிருந்து 35க்குள்ளேயே குறைச்சு எந்த அளவுக்கு கம்மியா வாங்க முடியுமோ, உங்களால தாராளமா வாங்க முடியும். ஆனா, நீங்க வந்து ஆரம்பத்தில மூட்டையா எடுத்து ஒரு தொழில் பண்ணக்கூடாது. ஏன்னா, இது வந்து ஒரு சென்சிட்டிவான பொருள். இது வந்து 2 நாளைக்கெல்லாம் கிழங்க வாங்கி நீங்க வச்சிருக்க முடியாது. இதில வந்து பச்சை கலர்ல ஒரு வேர் வந்து கிழங்குல 2வது நாளே வர ஆரம்பிச்சுரும். அந்த வேர் மாரி வர ஆரம்பிச்சது அப்படின்னா, உங்களுக்கு கிழங்கோட டேஸ்ட் மாறும். சிப்ஸோட டேஸ்ட் குறையும். அதனால அந்த மாரி வாங்காதீங்க. ஆரம்பத்தில ஒரு 1 வாரம், 2 வாரம் இந்த தொழில்ல ஒரு 10 கிலோ வாங்கி மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த தொழில்ல இருக்கிற சில நுணுக்கங்கள நீங்க கத்துக்க முடியும். எப்பவுமே ஒரு தொழில நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, அதிலிருந்து அதிக லாபம் ஈட்டணும்னு நினைச்சீங்கன்னா, சின்னதா முதல்ல ஆரம்பிச்சு அதனோட சூட்சுமங்கள கத்துக்கங்க. அதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிற ஐடியா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப பேசிக்கா வந்து இப்ப 10 கிலோ வச்சு நான் ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு ஆரம்பத்தில எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்? இந்த 10 கிலோல 1 கிலோ வந்து இன்வெஸ்ட்மென்ட் ரூ. 40ன்னு வச்சுக்கலாம். இந்த ரூ. 40 நான் சேல் பண்ணும்போது எந்த அளவுக்கு எனக்கு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதே வந்து நீங்க இந்த மாரி சிப்ஸா போடும்போது உங்களுக்கு 1/4 கிலோவே பார்த்தீங்க அப்படின்னா, ரூ.
90லேருந்து 100 வரைக்கும் போகுது. இப்ப நீங்க பார்க்குற கடையில நான் 1/4 கிலோ வாங்குனதே பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 90 குடுத்து வாங்குனேன். சில ஏரியாக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 100க்கு கூட 1/4 கிலோ விக்கிறாங்க. இப்ப 1 கிலோ கிழங்க வந்து நம்ம இந்த மாரி சிப்ஸா போடும்போது, நமக்கு அதிகபட்சமாவே பார்த்தீங்க அப்படின்னா, 700லேருந்து 800 கிராம் தான் வரும். இதுல பார்த்தீங்கன்னா, 200 கிராம் நமக்கு குறைய தான் செய்யும். அப்ப எனக்கு லாஸா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கிடையாது. ஏன்னா, 1 கிலோ ரூ. 40க்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, ஆவரேஜ் 750 கிராம்னு வச்சுக்கலாம். அப்ப ஒரு 1/4 கிலோவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளைக்கு போகுது? 90லேருந்து 100க்கு போகுது. அப்ப உங்களுக்கு 3 1/4 கிலோ கிடைக்குது. அப்ப ரூ. 90ன்னு வச்சாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 270 ஒரு கிலோவுக்கே லாபம் கிடைக்குது. இது வந்து முழுக்க முழுக்க லாபம்னு சொல்ல முடியாது. கேஸ் செலவு இருக்கு. அதுக்கப்புறம் ஆயிலோட செலவு இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கேஸ வந்து உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் தான் நீங்க சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெயோட இன்வெஸ்ட்மென்ட்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில கடைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, 1 வாரத்துக்கு ஒரு டைம் மாத்துறாங்க. சில கடைகள்ல 2, 3 நாளைக்கு ஒரு டைம் மாத்துறாங்க. சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா, 1 நாளைக்கு ஒரு டைம் கூட மாத்துறாங்க. அது வந்து நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, அதுவும் வந்து நீங்க டெய்லி இன்வெஸ்ட்மென்ட்டா ஒரு ரூ. 300 ரூ. 400 கணக்கு வச்சுக்கலாம். ஆக மொத்தம் கேஸ் பார்த்தீங்கன்னா, வார இன்வெஸ்ட்மென்ட். அது வந்து நீங்க 10 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா, எண்ணெய் எவ்வளோ வாங்குறீங்க? கேஸ் எவ்வளோ வாங்குறீங்க? அப்ப உங்களுக்கு கிடைக்கிற லாபம், இது எல்லாத்தையுமே மொத்தமா ஆவரேஜா கால்குலேட் பண்ணி, இதில வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் கழிச்சுட்டு, எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுதான் வந்து கிடைக்கிற லாபம். ஆரம்பத்தில இந்த தொழில்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தினம் ரூ. 1000 கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். முதல்ல தொழில கத்துக்குங்க. அப்படி தொழில கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த கடையிலேயே தினம் 1 மூட்டை பச்சை மரவள்ளி கிழங்கு வாங்குறாங்க. இதே பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கு கடை போட்டு, சாயந்தரம் 5 மணி, 6 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வித்து முடிச்சிடுறாங்க. அப்ப இந்த ஒரு மூட்டையோட வெயிட்டே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 40, 50 கிலோ இருக்கும். நம்ம ஆவரேஜா ஒரு 40 கிலோ வச்சுக்கலாம். அப்ப 40 கிலோ வந்து அவைங்க சிப்ஸா போட்டு வித்துட்டு போறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு 1 கிலோவுக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட்டே ரூ. 270. அப்ப 10 கிலோவுக்கு ரூ. 2700 ஆச்சு. அப்ப உங்களுக்கு 40 கிலோ ஆவரேஜா கணக்கு வைக்கும்போது, கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ரூ. 10,000க்கு மேல இதனோட கலெக்ஷன் மட்டுமே வருது ஒரு நாளைக்கு. ரூ. 10,000 கலெக்ஷன் வருது அப்படின்னா, இதில வந்து தினம் கிழங்கோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா ஒரு மூட்டைய எடுக்கும்போது 30லேருந்து 35க்குள்ள தான் ரேட்டே வரும். நாம ஒரு ரூ. 30ன்னு கணக்கு வைப்போம். இல்ல ஒரு ரூ. 32 கணக்கு வைப்போம். அப்ப 10 கிலோவுக்கு ரூ. 320 அப்படிங்கும்போது, அப்ப 40 கிலோவுக்கு எவ்வளோ வருது? இது ஒரு கால்குலேஷன் வருதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தினம் எண்ணெயோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஒரு வாரத்துக்கு கேஸோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அப்போ டோட்டலா ஆவரேஜா நீங்க கணக்கு போட்டு பார்க்கும்போது, ஒரு மூட்டைய முழுசா வந்து சிப்ஸா மாத்தி விக்கும்போது, இந்த கடையில கிடைக்கிற லாபம் மட்டுமே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடையில கிடைக்கிற லாபம் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3000த்துலருந்து 5000த்துக்குள்ள கிடைக்குது. இது வந்து ஒரு நாள் கிடைக்கக்கூடிய லாபம். இத தான் வந்து நம்ம கண்ணு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் ஆரம்பத்தில ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னன்னா, சிறு தொழிலுக்கும், பெரிய தொழிலுக்கும் இருக்கிற வித்தியாசம். எத்தனையோ பெரிய தொழில ஆரம்பிக்கிறவங்கள நம்ம பார்த்துருப்போம். எல்லாருமே கொஞ்ச நாள்லயே கடைய மூடிட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னு போயிருப்பாங்க. ஆனா, அன்றாடம் நம்ம பார்க்குற பல சிறு தொழில் பண்றவைங்க, வருஷக்கணக்குல ஒரே தொழிலே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, அவைங்க எப்பவுமே அந்த தொழில நிறுத்தியே இருக்க மாட்டாங்க. இதே ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவைங்க எல்லாருமே வீடு கட்டியிருப்பாங்க, நிலம் வாங்கியிருப்பாங்க, பசங்கள படிக்க வச்சிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்ப சிறு தொழில்ல எந்த விதமான லாபமும் இல்லாம, எப்படி ஒரு தொழில பல வருஷமா பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நாம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறத நமக்கே புரிய வரும். ஏன்னா, நம்ம சிறு துளிகள நம்ம மதிக்கிறதே கிடையாது. ஒரு பிசினஸ்ன்னு இடத்துல நம்ம பெருசா பண்ணா தான் பெருசா லாபம் பார்க்க முடியும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனா, இந்த சிறு தொழில் பண்றவங்க பல வருஷமா ஒரே தொழில பண்ணிக்கிட்டு, எப்படி இவங்களோட வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த முடியுது? ஆனா, பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாங்க. அப்படிங்கிறத நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? இதுதாங்க நம்ம பண்ற தப்பே. ஏன்னா, நம்மளோட மைண்ட் எல்லாமே வேற மாரி பெருசா தான் யோசிக்குதே தவிர, இந்த மாரி சிறு தொழில் மூலியமா நம்மளோட வாழ்வாதாரம் ரொம்ப அருமையா மாறும். ஆனா, கண்ணுக்கு தெரியாம அது மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிறதுக்கு நம்ம மனநிலை கிடையாது. இந்த மாரி நம்ம தவறுகள பண்றதுனால தான் சிறு தொழில்கள் மேல இருக்கிற மரியாதையும், ஆர்வமும்
நிறைய பேருக்கு குறையுது. சொல்லப்போனால் நமக்கே கூட அந்த ஆர்வம் வர்றது கிடையாது. இதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட நான் பர்சனலாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இதில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.